என் அன்பான உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தன் இனிய வணக்கம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குளித்த சொல்குடி கோதின சேசி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஸ்ரீராம். தென்னாட்டுடைய யசுமனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம சாஸ்திரம் ஸ்ரீ வேல்வா சாஸ்திரம். இன்னைக்கு ஸ்ரீராம சாஸ்திரம் ரொம்ப அற்புதமான தகவல் சொல்ல போகிறேன். நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒவ்வொரு வீடு கட்டுறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். வாழ்க்கையில் வீடுங்கிறது ஒவ்வொருடைய மனிதனுடைய கனவு. அது மதத்துக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிற விஷயம் இல்லாமல் யாராக இருந்தாலும் மனிதன் கட்டக்கூடிய வீட்டுக்கு நிச்சயமாக உயிரோட்டம் தரக்கூடியது காற்று. அப்போ பஞ்சபூதங்களை சரியாக வச்சு கட்டணும் வீட்டுக்கு. நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு பூமியில் நீங்கள் ஒரு விதையை விதைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, பூமி நிலம் காற்று அதில் படும், விதையில் நிலத்தில் மண்ணில் கிடக்கு, சூரிய வெளிச்சம் படும், அந்த ஆகாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே நடக்கும். ஆனால் அதில் நீர் பட்ட உடனே தான் இந்த விளைவிக்க முடியும். எந்த உயிரினங்களுக்காக இருந்தாலும் சரி, அது வீட்டுக்கும் பொருந்தும், மனிதனுக்கும் பொருந்தும். இப்போ காக்கா, குருவி, பறவை, எந்த மரங்கிறோம், எந்த விளைநிலம் சாப்பிடக்கூடிய எல்லாத்துக்குமே எது தேவைன்னா பஞ்சபூதங்கள் தேவை. இந்த பஞ்சபூதம் சரியாக அமைச்சாதான் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம மனிதனும் வீடு கட்டும் பொழுது பஞ்சபூதங்களை சரியாக அமைக்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம வீடு கட்டுறப்ப கவனிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எல்லாருமே நிறைய பேர் நம்மனா பெரிய அப்பாட்டகர் மாதிரி ஒரு பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்றும் அப்பாட்டகர்லாம் இல்லை. நான் நிறைய இடங்களை கட்டி நான் தோற்று போய் அப்புறம் ஒவ்வொன்றா சரி பண்ணி ஜெயிச்சிருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வீடே இருக்காது, சொந்த வீடே இருக்காது, வாடகை வீட்டில் குடியிருப்பார். அவர் அருமையாக பேசுவார், பிரபலமாக பயங்கரமாக பேசுவார். வாஸ்து நிபுணர்பார், புளியும்பார், சிங்கம்பார், கரடிம்பார். நான் தான் ஒரு பெரிய சாம்பான்பார். சொந்த வீடு இருக்காது. அந்த சொந்த வீடு கட்டினாலும் அந்த சொந்த வீட்டில் வாழ முடியாது, வாடகை வீட்டில் தான் வாழக்கூடிய ஆளாக இருப்பார். அவர் நான் தான் உலகத்தையே திருப்புனேன், பரட்டி போட்டேன், எனக்கு ஜோசியம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்பார். அது சரியில்லை. எனக்கே இன்னும் தெரியாது. எனக்கும் நிறைய விஷயங்களை வாஸ்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு 100 வீடு என் சொந்த வீடே கட்டியிருக்கேன். கட்டி அதில் அனுபவப்பட்டு அடித்து உதச்சி மிதிப்பட்டு அப்புறம் தான் நான் தெளிவடைகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் கைலை சார், நீ வடமேற்கில் நீங்கள் டாய்லெட் போட்டிருக்கீங்களான்னா நான் போட்டது இல்லை. என் வீட்டில் நான் டாய்லெட் போடலை, வடமேற்கு அறையில் டாய்லெட் போடலை. என் வீட்டில் பிரம்மஸ்தானம் கரெக்டாக அமைச்சிருக்கேன். 100% வாசுபடி வீடுன்னு சொன்னால் அது ஏமாத்துற வேலை, ஹம்பக்கு வேலை. 40 மார்க்கு தான் ஒரு வீடுன்னா, 40க்கு தான் நீங்கள் 100 எடுக்க போகிறீங்க. 40 மார்க்குக்கு தான் 100 எடுக்க போகிறீங்க. ஒரு வீட்டில் படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னா 5 மார்க் போயிடுச்சு. ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க் வந்துருச்சு, 5 மார்க் போயிடுச்சு. ஒரு வீட்டில் டாய்லெட் உள்ளே போட்டிங்க, 15 மார்க் போயிடுச்சு. வேறு என்ன இருக்குது? கார் பார்க்கிங் நிப்பாட்டுறீங்க, 5 மார்க் போயிடுச்சு. கார் பார்க்கிங் போடுறது பெரிய விஷயம் இல்லை. கார் பார்க்கிங் அளவுக்கு இடம் இருக்கணும், இருந்தால் கார் பார்க்கிங் போடலாம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு 60 மார்க்கை தாண்டிட்டு போயிடும். பிரம்மஸ்தானம் சரியாக அமைக்க முடியாது. இந்த 40 மார்க்குக்கு தான் நாய்படாத பாடுபடுறோம். நான் உண்மையாக சொல்கிறேன். உச்சம் நீச்சம், அப்புறம் இப்போ புதுசாக நம்ம ஆளுங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. மனையில் நிலம் இருக்கிற இடத்துல தான் வீடு கட்ட பெட்ரூம் அமைக்கணும், மனையில் நெருப்பு இருக்கிற இடத்துல தான் கிச்சன் அமைக்கணும், அப்புறம் காற்று இருக்கிற இடத்துல தான் நம்ம கெஸ்ட் ரூம் அமைக்கணும், நீர் இருக்கக்கூடிய இடத்துல நீர் இருக்கணும், இதெல்லாம் சரியாக அமைக்கணும், பிரம்மஸ்தானம் சரியாக அமைக்கணும். ஒரு காப்பராவை கிளப்பி விட்டானுங்க நம்ம ஆளுங்க. இப்போ அடுத்த கட்டம். அப்போ அது உண்மையான்னு கேட்டால் உண்மை தான். இப்போ ஒரு நிலத்தில் கொண்டு போய் நீங்கள் டாய்லெட் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. ஒரு நெருப்பை கொண்டு போய் நிலத்தில் கொண்டு போய் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. பஞ்சபூதங்கள் மாறுது அந்த இடத்துல. நான் சொல்கிறது வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மை. அது எல்லாருக்கும் பொதுவானது, மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிற விஷயத்துக்கே கிடையாது. அப்போ மாறுபட்ட கோணமாக இல்லை, எல்லாருக்கும் ஒரே கோணம் தான். சதுர செவ்வகம் தான். வீட்டுக்குள்ளேயும் சதுர செவ்வகம் தான். ஒரு மனை வாங்குறீங்க, மன சதுர செவ்வகம் தான். ஒரு வீடு சதுர செவ்வகம் தான். வீட்டுக்குள்ளேயும் சதுர செவ்வகம் தான். அப்போ வீடு கட்டும் பொழுது ரொம்ப கவனிக்கணும். அப்போ ஒரு வீடு சதுர செவ்வமாக அமைக்கிறோம் அப்படின்னா காம்பவுண்டு முதல்ல சதுர செவ்வமாக அமைச்சிடணும். அதுக்கப்புறம் வீடு சதுர செவ்வமாக அமைக்கணும். அப்புறம் வரவேற்பறை நிச்சயமாக வேணும். நிச்சயமாக வரவேற்பறை போட்டால் போடுங்க. இல்லை அப்படின்னா வரவேற்பறை ஹாலு எல்லாமே சேர்த்து பெருசாக வச்சுக்கோங்க. வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதியை ஃபுல்லாக பெருசாக வச்சுங்க. அதை விட தென்மேற்கு நிலத்தில்
ஒரு சின்னதாக பெட்ரூம் அமைங்க. அதாவது ரொம்ப பெருசாக அமைக்கக்கூடாது, நிலத்துக்குள்ளேயே தான் வந்துடணும் பெட்ரூமு. நிலத்தை தாண்டி வரலாம், ஆனால் நிலத்துக்குள்ளே தள்ளி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே டாய்லெட் அமைக்கிறீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ நிலைமை சரியாக பிரித்து நிலத்தில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கணும். அப்புறம் கிச்சன் எப்படி அமைக்கணுமோ கிச்சன் அமைக்கணும். அப்போ நிலத்துக்கும் நெருப்புக்கும் நடுவில் இடைப்பட தெற்கு அங்கே ஒரு ரூம் போடலாம். முன்னோர்கள் பெரியவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கலாம். அப்போ வீடு கட்டும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வடமேற்கில் நிச்சயமாக டாய்லெட் அமைக்கக்கூடாது. நம்ம கான்செப்டே வடமேற்கில் டாய்லெட் கிடையாது, மேற்கோட உச்சப்பகுதி. நீங்கள் வடமேற்கு மூலையில் போய் டாய்லெட் போடுறீங்க அப்படின்னா பாதிப்போடு தான் இருப்பீங்க. ஒரு வீட்டில் வடமேற்கு டாய்லெட் அப்படின்னா பாதிப்பு தான். அப்போ வடமேற்கு மூலையில் டாய்லெட், அது மேற்கோட உச்சம். வடக்கோட நீச்சமாக இருந்தாலும் மேற்கோட உச்சம். அப்போ அந்த உச்சப்பகுதியில் போடாமல் அது நல்லா ரூமாக போடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கானா அவளை படுக்க வைக்கக்கூடிய அறை வடமேற்கரை. உங்கள் வீட்டில் மாமா மச்சான் வர்றான் அப்படின்னா படுக்கக்கூடிய அறை வடமேற்கரை. உங்கள் வீட்டில் சம்பந்தி வர்றாங்க அப்படின்னா படுக்கக்கூடிய அறை வடமேற்கரை. வரணும், சாப்பிட்ணும், கை காயின்னு ராத்திரி படத்துல அடுத்த கத்தில் கிளம்பி போயிடணும், பறந்துடணும், கரண்ட்டாக போயிடணும், அப்படியே கரண்ட்டாக போகணும். அதை விட்டுட்டு நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னா நமக்கு பாதிப்பு தான். அப்போ நம்ம கூட வீடு கட்டலை, நம்ம பையன்களுக்கு வீடு கட்டுறோம், ரூமு போடணும், பொண்ணுக்கு ரூம் போடுறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு ரூம் போடுறதில்ல. இப்போ அப்பா அம்மாவுக்கு எங்கே ரூம் போடணும்? தெற்கு சைடில் ரூம் போடலாம். தென்கிழக்கு நெருப்புக்கும் நிலத்துக்கு இடைப்பட்ட பகுதி தெற்கு சைடில் நிச்சயமாக ரூம் போடலாம். ரூம் போட்டு உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்கலாம். அப்போ ரூம் அமைக்கும்போது நல்லா ஹால் பெருசாகவும், மாஸ்டர் பெட்ரூம் அதை விட சின்னதாகவும், அதை விட சின்னதாக தென்மேற்கு, அதாவது அப்பா அம்மா ரூமும் குழந்தைகள் ரூம் வடமேற்கு ரூம் அதை விட சின்னதாக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம். வடமேற்கு ரூம் பெருசாக, மாஸ்டர் பெட்ரூம் சின்னதா அமைக்கலாமா? அமைக்கக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும். நிம்மதியாக படுத்தா தூங்கணும்னா உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்குலையும் ஜன்னல் வைக்கணும். ஒவ்வொரு அறைக்கும் 2 ஜன்னல் வைக்கணும். இப்போ தென்மேற்கு அறையா 2 ஜன்னல், தெற்கு சைடு ஒரு ஜன்னல், மேற்கு சைடு ஒரு ஜன்னல். வடமேற்கா மேற்கு சைடில் ஒரு ஜன்னல், வடக்கு சைடில் ஒரு ஜன்னல். கிச்சனா தெற்கு சைடில் ஒரு ஜன்னல், கிழக்கு சைடில் ஒரு ஜன்னல். ஹாலா வடக்கு சைடில் ஒரு ஜன்னல், கிழக்கு சைடில் ஜன்னல். அப்போ எதா இருந்தாலும் 2 ஜன்னல்கள் வைத்து வீடு கட்டும் பொழுது ஒரு ஜன்னலில் காற்று வரும், ஒரு ஜன்னலில் காற்று போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே காற்று வந்தால் தான் மனிதன் வாழக்கூடிய மூளை நல்லா வேலை செய்யும், நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். படுத்த உட்கார்ந்தா தூக்கம் சொக்குதியா, காற்று அள்ளுது. அப்போ இதுதான் வாழ்க்கை. அப்போ வீடு கட்டும் பொழுது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயத்தில் பஞ்சபூதங்களை எப்படி அமைக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடு கட்டுறது சிறப்பான விஷயம். நிச்சயமாக இது போன்ற அமைப்பில் நீங்கள் வீடு கட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீங்க, வாழ்ந்து தீர்த்துருவீங்க, வாழ்கிறதுக்குன்னே வாழ்வீங்க. அதனால் வீடு கட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணும். தலைப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன தலைப்போட இந்த தலைப்பு சிறப்பான தலைப்பு. வீடு கட்டும் பொழுது பஞ்சபூதங்களை வச்சு வீடு கட்டணுமா அப்படிங்கிறதா. பஞ்சபூதங்களை எப்படி அமைக்கணும்னா, நீர் இருக்கிற இடத்துல நீர், மனைக்கு தான் பார்க்கணும், வீட்டுக்கு பார்க்கவே கூடாது, மனைக்கு தான் பார்க்கணும். வீடு நீர் இருக்கிற இடத்துல நீர், நெருப்பு இருக்கிறதுல நெருப்பு, நிலம் இருக்கிறதுல நிலம், காற்று இருக்கிற காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானத்தில் எந்த பில்டிங்கும் செவுறு எடுக்கக்கூடாது, பில்லர் போட்டு தூக்கக்கூடாது. நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் அற்புதமான அந்த பஞ்சபூதங்களை சரியாக அமைச்சு கட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமான வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லிக்கிறேன். அதாவது மண்ணச்சம்பளம் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். என் பொண்ணு நம்பருக்கு 81 22 69 18 27. சூப்பரான ஜீரக சம்பா அரிசி இருக்குது. அதை விட என்னென்னா சாப்பாட்டு அரிசி செம்மையாக இருக்கும் சாப்பாடு. அதாவது சில்கி பாலிஷ் போடாமல், அதாவது காற்றும் தண்ணி வச்சு செயல்படுத்தாமல் சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கப்பட்ட அரிசி நல்லா இருக்கும். இந்த அரிசி 81 22 69 18 27 நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள். பணப்பட்டி வேணும், மராலாக்கு வேணும், லேடிஸ் பர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் கரும்புச்ச காமாட்சி அம்மன் விளக்கு வேணும், அப்புறம் கோமாதா வேணும், எனக்கு தாமிரமணி வேணும், கோமதி சக்கரை வேணும், ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். என் பொண்ணு நம்பருக்கு 94 870 66 865. என் பையன் வந்து வீடு கட்டி தராப்புல, நிச்சயமாக ஸ்ரீநிதி வர்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டி தராப்புல. 63 79 66 79 82 நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு முழுக்க இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து நிச்சயமாக வீடு கட்டி தருவாப்புல. ஏன்னா வீடு கட்டுறது ஒவ்வொருடைய கனவு. இந்த வீடு சாமானியமாக யாராலையும் கட்ட முடியாது, பணம் நிறையா இருக்கலாம். வீடு கட்டுங்கிற அம்சம் இருக்கும்பொழுது வீடு கட்டும்பொழுது ஒரு வீடு கட்டினாலும் தெளிவாக வீடு கட்டுங்க. ஒரு மூளை விட்டை எடுத்து பக்காவாக டிராயிங் போட்டு குருச்சந்திர யோகத்தோட வீடு சதுர செவகம், வீட்டுக்குள்ளே சதுர செவகத்தோடு அமைச்சு வீடு கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன்,
3 வகையான டைப்பில் வீடு கட்டித்தரோம். எல்லா பொருட்களையும் நீங்களே வாங்கி கொடுத்துறீங்க, லேபரும் நீங்களே பொறுத்துறீங்க, எல்லாமே நீங்கள் எங்கள் மேற்பார்வையில் வீடு கட்டுறோன்னு நினச்சிங்கன்னா அப்படியும் நாங்கள் ஓகே. அதே மாதிரி நாங்களே வீடு கட்டித்தரனாலும் வீடு கட்டித்தரோம். 3வது விஷயம், நீங்கள் எல்லா ஜாமானும் வாங்கி கொடுத்துங்க, லேபர் மட்டும் எங்கள்கிட்ட விட்டாலும் நாங்கள் வீடு கட்டித்தரோம். ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டிடங்கள் கட்டித்தர போகிறோம். நிச்சயமாக கால் பண்ண வேண்டிய நம்பர் 63 79 66 79 82 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராயிங் போடணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டெல்லி டூர் வரீங்க, மே 16ஆம் தேதி டூர் போகிறோம், நிச்சயமாக வரீங்க அப்படின்னா வாங்க 10 நாள். அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 7339 124 224 73 39 124 224. என்னுடைய நண்பர் சுந்தர வடிவேலு சேலத்தில் இருக்கார். அவர் ஒரு 10,000 ரூபா பணம் அனுப்பிச்சாங்க. அவருடைய பேரில் அன்னதானம் நடக்குது. நிச்சயமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நல்லதொரு தலைப்பை சந்திப்போம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து கொள்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.